வீட்டு சமையல்ல இன்னைக்கு முள்ளங்கி அடை எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன். கவனமா பாருங்க. முள்ளங்கி அடை செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப், பச்சரிசி மாவு 1/4 கப், முள்ளங்கி துருவல் தேவைப்படும் அளவு, சீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் தேவைப்படும் அளவு, உப்பு தேவையான அளவு. தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துட்டீங்க இல்லையா? இது ரொம்ப ஒரு சிம்பிளான அடைங்க. ஒரு டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஐடியலாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறப்போ நம்ம வாட்டரி வெஜிடபிள்ஸ் எப்படி எப்படியெல்லாம் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா வாட்டரி வெஜிடபிளில் நம்மளுக்கு முள்ளங்கி கூட வெயில் காலத்துக்கு ரொம்ப உகந்ததுன்னு சொல்லுவாங்க. நம்ம எப்பவுமே வாட்டரி வெஜிடபிள்னா வெள்ளரிக்காய், சுரக்காய், அதோட பூசணிக்காய் அப்படி தான் நினைப்போம். அப்படி கிடையாது. முள்ளங்கியும் வாட்டரி வெஜிடபிள் தான். நம்ம முள்ளங்கி நிறைய தாது உப்புகள் இருக்கு. வெயில்னால நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரமா வியர்வை மூலமாக தாது உப்புகள் எல்லாம் வெளியேறப்போ ரொம்ப டயர்ட் ஆயிடுவோம். அதுக்கு இந்த மாதிரி இருக்கிற ஒரு வெஜிடபிள் சேர்க்கிறப்ப ரொம்ப நல்லது. இப்போ நான் இங்கே முள்ளங்கியை தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன். இப்போ இதை ஒரு கிண்ணத்துல சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபைனாக இருக்கிற ஒரு கிரேட்டரில் துருவி இருக்கேங்க. இதுக்கு மாவு அதிகம் போட மாட்டோம். மெயினாக இந்த வெஜிடபிள் தான் நல்லா இருக்கும். இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கெல்லாம் அதிகம் உப்பு பிடிக்காது. மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம். இப்போ லேசாக இதை கலந்து விட்ட பிறகு அரிசி மாவும் அதோட கோதுமை மாவும் வச்சுருக்கேங்க. கோதுமை மாவு 3/4 கப் எடுத்துட்டிங்கனாக்க 1/4 கப் அரிசி மாவு போடலாம். இல்லைன்னா 1 கப் கோதுமை மாவு எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சமாக அதுக்கு தகுந்த மாதிரி அரிசி மாவு போட்டுக்கலாம். இப்போ அதில் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கோதுமை மாவு, முள்ளங்கியில் இருக்கிற ஈரத்தன்மையே போதுமானதாக இருக்கிற அளவுக்கு நம்ம சேர்த்து பிசைய போகிறோம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம், இல்லைன்னா எப்படியே பிசைக்கலாம். ஒருவேளை பத்தலைன்னு ரொம்ப லேசாக தண்ணி தெளிச்சிக்கலாம். இது மாவு பிசைஞ்ச உடனே சுட்டுணுங்க. ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தளர்ந்துடும். இப்போ ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் கையில். ஆக்சுவலி பிசைய ரொம்ப தளர்ந்துடும். இது மெயினாக காய் தான் இதில் அதிகமாக இருக்கும் மாவை விட. இப்போ இந்த மாவை பிசைஞ்சிட்டோங்க. கீழே எடுத்து மூடி வச்சுட்டு வாழை இலையை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இங்கே ஒரு வாழை இலையை நல்லா தொடச்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் பூசி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம பிசைஞ்ச மாவுலேருந்து உருட்டிக்கலாம். ஒரு மாதிரி மீடியம் லெமன் சைஸாக எடுத்துக்கிறேன். கையில் நம்ம எண்ணெயில் எனக்கு கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்கிட்டு இப்போ இதை தட்டணும். அடைங்கிறதுனால கொஞ்சம் கனமாக தட்டுறோங்க. இதுவே நீங்கள் ரொட்டி அப்படின்னாக்க கொஞ்சம் கோதுமை மாவு கூட போட வேண்டியிருக்கும். அப்போ நம்ம மெல்லிசா தட்ட வேண்டியிருக்கும். திக்கு தின்னு நம்மளோட விருப்பம் தாங்க. இப்போ இதை டைரெக்டாக இந்த தோசைக்கல்லுக்கு மாற்றிடலாம். இப்படி கையில் வாட்டமாக பிடிச்சிக்கோங்க. இப்படி வச்சுட்டு தலைகீழ திருப்பணும். இதுக்கு அதிகம் எண்ணெய் பிடிக்காது. ரொம்ப கொஞ்சமாக எண்ணெய் விடலாம். மூடி வச்சுட்டு கீழ்பாகம் வெந்த பிறகு திருப்பி போட்டுடலாம். இப்போ இது மெதுவாக திறந்து பார்க்கலாங்க. திருப்பி போடலாம். இந்த பக்கமும் இதே மாதிரி நல்லா வேகட்டும். இது வேகத்துக்குள்ள இன்னொன்று தட்டிக்கலாம். இப்போ இந்த முள்ளங்கி அடை 2 பக்கமும் வெந்துருச்சுங்க. திருப்பி போட்டு பார்க்கலாம். பாருங்கள், 2 பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இன்னொன்று அதே மாதிரி சுட்டு எடுத்துடலாம்.
மூடி வச்சுட்டு தான் சுடணுங்க. அப்பதான் வந்து வெள்ளை வெள்ளையா வராம இருக்கும். 2 பக்கமும் நல்லா சுட்டு எடுக்கலாம். இப்ப இதுக்கு வந்து வேற ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பப்பாளி காய் இருக்கு இல்லையா? பப்பாளி பழம் பழுக்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி, அதாவது லேசா மஞ்சள் வந்திருக்கும். ரொம்ப பச்சையாவும் இருக்கக்கூடாது. அந்த மாரி ஸ்டேஜ்ல இருக்கிற பப்பாளில வந்து நெறைய சத்துக்கள் இருக்கும். அத வந்து துருவிட்டு, அத யூஸ் பண்ணிட்டு இதே மாதிரி அடை பண்ணலாம். இல்லன்னா ரொட்டி பண்ணலாம். அத தவிர வந்து நீங்க கேரட் துருவல் யூஸ் பண்ணலாம். ஒரு டிஃபரெண்ட் காம்பினேஷன் ஒரு தடவை ஒரு மாரி குடுத்துட்டு இந்த மாரி ரொட்டி தட்டலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, மெயினா வெஜிடபிள்னுடைய ஃபைபர் தான் அதிகங்க. கேலரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப நம்ம குறைவு தான். கோதுமை மாவு அலர்ஜி இல்லாதவங்க யார் வேணா இத யூஸ் பண்ணலாம். ஒருவேளை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நியூட்ரியன்ட் ரிச்சா நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இதுலயே வந்து கொஞ்சம் சோயா பவுடர் சேர்த்துக்கலாம். சோயா பவுடர் சேர்த்தா கொஞ்சம் புரோட்டீன் ரிச்சா கிடைக்கும். அது மாரி வந்து பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒவ்வொரு தடவையும் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி நீங்க குடுக்கலாங்க. ரொட்டி மாரி தட்டுறப்போ நீங்க வந்து அந்த மாரி எக்ஸ்ட்ரா ஃப்ளார் எல்லாம் போட்டீங்கன்னா, நல்லா ரொட்டி தட்டுறதுக்கு வரும். அடை மாரி தட்டுறப்ப இந்த மாரி ஒரு சிம்பிளா ஒரு 2 இத வச்சுட்டு பண்ணியிருந்தாங்கன்னா போதும். இதுல வந்து அரிசி மாவு வந்து கழுவி உலர்த்திய பச்சரிசி மாவு யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இது இந்த பக்கம் வெந்துருச்சான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு திருப்பி போடலாம். இந்த மாதிரி செய்கிறது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து ஒரு தொக்கு மாதிரி ஏதாவது வச்சு கொடுத்தா போதுங்க. அதுவும் சைட் டிஷ் மாதிரி எல்லாம் பெருசாக தேவையில்லை. கிரேவி மாதிரி அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாயந்தர நேரத்தில் வந்து குழந்தைங்க வீட்டுக்கு வந்தப்போ ஏதாவது விதவிதமான டிஃபன் வேணுனாக்கா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, ஒரு டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக குளுக்கோஸ் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறப்ப நிறைய நார்ச்சத்து இருக்கிற உணவு தேர்ந்தெடுக்கணும். அந்த நார்ச்சத்து இருக்கிற உணவு அப்படிங்கிறப்ப நிறைய வந்து நம்ம என்ன சொல்கிறது, வெஜிடபிளில் இருக்குது, கோதுமையில் இருக்குது. கோதுமை மாவு வந்து சலிக்காமல் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் மில்லட் ஃப்ளார் வேணாலும் பாதி கோதுமை மாவு பாதி ஏதாவது ஒரு மில்லட் ஃப்ளார் அந்த மாதிரி சேர்த்து பிசைஞ்சிட்டு பண்ணினீங்கன்னாக்கா ரொம்ப நல்லா வரும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ இந்த முள்ளங்கி அடை ரெடி ஆயிடுச்சு. முள்ளங்கி அடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.